டெய்லி கார்த்தால மைக்கை பார்த்தா வியாதிகாரம் வாந்தி எடுக்கிற மாதிரி பேசணுங்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஒன்றும் போலீஸில் இருந்து ஒரு 6 வருஷம் இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டு வாங்குறவங்கள பயத்தில் அங்கே ரிசைன் பண்ணி கட்சிக்கெல்லாம் வரல. நான் யாரை சொல்கிறேன்னு நான் சாதாரணமாக சொன்னேன், நீங்கள் ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க. வாயை திறந்தா போய் அவர் பண்ண தப்புக்கு நான் ஏன் சவுக்கால் அடிச்சுக்கணும்? ஆனால் அப்புறம் தான் பார்த்தேன், உலகத்திலேயே வலிக்காத சவுக்கு கோயம்புத்தூரில் தான் பண்ணுறாங்களாம். பஞ்சிலேயே பண்ணுறாங்க. அத்தனை அடி அடித்தா கூட ஒரு காயம் கூட இல்லை. என்ன, நான் செருப்பு போட்டுக்க மாட்டேன். முந்தா நேற்றுக்கு பார்த்தா ஷூ போட்டுன்னு போகிறாராம். ஓ, செருப்பு தான் போட்டுக்க மாட்டேன், நான் ஷூ போட்டுக்கலாம் போல இருக்கு. வாயை திறந்தா போய்ங்க. அப்படியா போய்? அதோட வேடிக்கை, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜோக் என்னன்னா, இந்த கடந்த தேர்தலில் 40 தொகுதியும் பாஜக தோற்கும்னு நான் தான் சொன்னேன். 40 தொகுதியும் தோற்கும் சொன்னேன். உடனே உனக்கு அண்ணாமலை மேலே கோவம். எனக்கு என்ன கோவம் வந்தாலும், என் பையன் வயசு கூட கிடையாது. நிறைய பேர் அங்கே முஸ்லீம் பெரியவர் உட்காந்துருக்கார், ஏதாவது நல்லபடியாக நடக்கும் இன்ஷா அல்லா அப்படிம்பார். இறைவன் ஆணைப்படி அது நடக்கும், அவ்வளோதான். நான் அதைத்தான் நம்புகிறேன். இறைவன் விருப்பப்படி தான் நடக்கும். இறைவன் என்னை உயர்த்தி வைக்கணும்னு சொன்னால் அண்ணாமலையில் எந்த புழுக்கையாலேயும் என்னை தொடக்கூட முடியவே முடியாது. என்ன பண்ண முடிஞ்சது? என்னை தூக்கணும் சொல்லி 5 தடவை 6 தடவை 7 தடவை டெல்லிக்கு யாரோ வாங்கி கொடுத்த டிக்கெட்டில் போனார். ஏன்னா அவர் குடும்ப செலவை யாரோ கொடுக்குறாருன்னு தான் சொன்னாங்க. அதனால அவருக்கு டிக்கெட் வாங்க காசெல்லாம் கிடையாது. அப்படி போனார் அவர். கடைசியில் என்னாச்சு? என்னை எடுக்க முடியல. என்னுடைய மெம்பர்ஷிப் கார்டு முடிஞ்சது, அன்னைக்கு தூக்கி போட்டேன். தூக்கி சும்மா போடலை. மோடி அவர்களுக்கு 8 பக்க கடிதம் எழுதி நான் ஏன் விலகிறேன்னு சொல்லி எழுதிட்டு வெளியில் வந்தேன். நமக்கு என்ன, நாம திருடனா? இதுவா? ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை. சும்மா டெய்லி கார்த்தால் எழுந்தோடனே இந்த அரசு சரியில்லை, ஆட்சி சரியில்லை, அரசு சரியில்லை, ஆட்சி சரியில்லை. இது எல்லா இதுவும் 2026 மே மாதம் அடங்கிடும். அரசு சரியில்லையா, ஆட்சி சரியான்னு ஒத்த ஆளுங்க 6 கோடி பேர் பேசுகிறோங்கிறாங்க. எங்கடான்னு பார்த்தா அந்த கோடியில் ஒருத்தன், அந்த கோடியில் ஒருத்தன், அந்த கோடியில் 6 கோடி பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பிரயோஜனம்? ஒரு பூத்து கூட இல்லாத கட்சி எங்க கூட எல்லாரும் வந்து சேர்ந்துக்க ஆசைப்படுறாங்கன்னு சொன்னா உலகத்துல எங்கேயாவது அவ்வளவு வேடிக்கை நீங்க பார்க்க முடியுமா? அந்த மாதிரி உலகமகா தயவு செஞ்சு இனிமே என்ன நகைச்சுவை சக்கரவர்த்தின்னு கூப்பிடாதீங்க. அண்ணாமலை அவர்களை நகைச்சுவை சக்கரவர்த்தின்னு கூப்பிடுறேன். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை சிரிப்பு வர மாதிரி பேசுறது நமக்கு முடியாது. அவ்வளோ தூரம் ஏர்போர்ட்ல இனிமே நான் பேட்டி கொடுத்தா என்னை கேளுங்க அப்படின்ட்டு அதை ஒரு பேட்டியாக கொடுத்துட்டு போறாரு. வாயத்தர எந்த விஷயமுமே அப்படிதான். வாட்ச் பில்லு இன்னி வரைக்கும் கொடுக்கல. இதோ என் கையில் வாட்ச் இருக்கு, கேளுங்க. இது டைட்டன் வாட்ச், எந்த கடையில் வாங்கினா என்ன எல்லாம் சொல்லுவேன். இது ஒன்றும் ஃபாரின் பிளேன்லேருந்து எடுத்தது. இதை நான் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி எனக்கு வந்து லாபத்தில் 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தான் அப்படின்லாம் நான் சொல்லலை. எதுக்கு? ஏன்? நேர்மையாக நீ சம்பாதிச்சா பயம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, 4 இட்லி சாப்பிடலாம். நீங்கள் 10 லட்ச ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சா 4000 இட்லியை சாப்பிட முடியும். அப்போ பயத்தில் உடம்பு இன்னும் பார்த்துக்கணும், 2 இட்லி ஆகிடும். அதுவே இப்போ ஜப்பான்காரன் நம்ம ஊரில் வந்து வேலை செய்கிறான், இந்த உண்டாய் கம்பெனி, கொரியா, அவன்லாம் தமிழ் கற்றுக்கிட்டா வரான். நீ மொத்தம் டெல்லி போனால் நீ தமிழ் கற்றுக்கணும். எதுக்கு நான் டெல்லி போனால் தமிழ் கற்றுக்கணும்? அங்கே தமிழ் தெரிஞ்ச டிரைவர் யாராவது இருந்தால் அவன் தமிழ்லேருந்து எனக்கு ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணப்போம். இப்போ மோடி 150 நாட்டுக்கு போயிருக்காரு, அவர் 150 பாஷை பேசுவாரா? கிடையாது. அந்த ஊரில் அந்த பாஷை தெரிஞ்ச டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் இருப்பார். இப்போ பாராளுமன்றம் போகிறோம், நீ எந்த பாஷையில வேணா பேசலாம். எனக்கு விருப்பமான பாஷையில அது காதல கேட்கும். நம்ம காதல வச்சிருக்கோமே, அந்த எல்லாரும் ஸ்பீக்கர் மாட்டிருப்பாங்க. ஹிந்திக்காரங்களுக்கு ஹிந்தி புரியும், எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னா நான் அதை வச்சுக்கிட்டு எனக்கு இது தமிழ்ல வேணும்னா அது தமிழ்ல கேட்கும். இப்போ மும்மொழி கொள்கை, நாங்க இந்திய திணிக்கல அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்லிட்டு போறார். அதை எப்படி சொல்றார்? அதை ஹிந்தியில சொல்லிட்டு போறார். அதையாவது வந்து தமிழ்ல சொல்லலாம்ல. விஜய் தான் ரொம்ப சொல்றார், ப்ரோ அப்படிங்கிறார். அவர் ரொம்ப காமெடியா பேசுறதா நினைச்சு அவருக்கு சினிமால இருக்கிற முதலமைச்சர் பதவி என்பது வேற, நிஜத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி வேற என்பது தெரியவில்லை. அவர் படத்தை 1 கோடி பேர் பார்த்தா கூட ஹிட் ஆகும். ஆனா 10 கோடி பேருக்கு ஏற்றுக்கொண்டால் தான் இங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியுங்கிறது அவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய வயசு இருக்கு. சரத்குமார் கூட சொன்னார், நான் 150 வயசு இருப்பேன். அப்போ சரி, ஒரு 50 வருஷம் கழிச்சு அவர் ட்ரை பண்ணலாம், அவர் பாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். அது மாதிரி இவரும் கொஞ்சம் முதல்ல களம் தெரியும். அவருக்கு யார் அட்வைசர்னு பார்த்தா, பாண்டிச்சேரியில் 3 தெருவுக்கு இருக்கிற ஒரு 3 தெரு சேர்ந்தா ஒரு எம்எல்ஏ, அதுல இருந்து ஒரு ஒருத்தர் இங்க கவுன்சிலருக்கே 56 தெரு போக வேண்டியிருக்கு. அவர் அட்வைஸ் கொடுக்குறாருங்க. கேரவன்ல உட்காந்துக்கிட்டு யாருமே அரசியல் செய்ய முடியாது, தமிழ்நாட்டில் செய்யவே முடியாது. யதார்த்தம் அது. பிரசாந்த் கிஷோர்ல யார் வேணா வரட்டும், நான் கூட அரசியல் ஆலோசகர் தான். இப்போ நான் சொல்றது இந்த ஆலோசனை தான். இது அவர்கிட்ட தனியாக போய் சொன்னாக்க 10 லட்ச ரூபா வாங்கிருக்கலாம். பப்ளிக்காக சொல்லிட்டேன், என் திறமை. ஆனால் இதுதான் நடக்கும். 40 சீட்டு பாஜக தோக்குன்னு சொன்னேன், தோத்துதா இல்லையா? அப்போ எனக்கு என்னமோ பத்திரிகைகளே சொன்னாங்க, ஊடகங்கள் சொன்னாங்க, எனக்கு என்னமோ தனிப்பட்டு இல்லை. பூத்தே இல்லைங்க, பூத் ஏஜென்ட்டே இல்லை, பூத் இல்லை, அப்புறம் எங்கே ஓட்டு வரும்? நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் பேசினது
2011 வருஷம். அதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். 2004 என்னை அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டார்கள். பேசிகிட்டே இருந்தேன். 2008 அவங்க என்னை அவங்களே கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. அப்புறம் காங்கிரஸில் கூப்பிட்டாங்க. அங்கே பேசினேன். 3 மாதத்துலேயே கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க. என்னடா அது, நம்ம எங்கே போனாலும் கட்சி விட்டு எடுத்துடுறாங்களேன்ட்டு பார்த்து ஒரு சேஞ்சுக்கு 10 வருஷம் ஆனேன்னா பிஜேபிங்கிற கட்சியை வெளில விட்டு நான் வந்துட்டேன். அவங்க எதுக்காக என்ன கட்சியை விட்டு எடுத்தாங்கன்னு தெரியல. சில சமயம் அளவு கடந்த நேர்மை இருந்தால் கூட எடுத்துருவாங்க. ஆனால் நான் பாரதிய ஜனதாலேருந்து வெளியில் வந்ததுக்கு காரணம் நிறையா இருக்குது. இப்போது இங்கே இருக்கிற பெண்கள் மட்டும் கையை தூக்குங்க. சும்மா எத்தனை ஐயோ போருங்க 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 போர் 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 மகளிர் தின வாழ்த்துக்களை முதல்லையே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மருந்துக்கு கூட பேரளவில் பெண்கள் கட்சியில் உறுப்பினராக இல்லாத கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இந்த கட்சியை பார்த்து சொல்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு 15 பசங்க 10 பசங்க இருந்தால் 3வது பையன் சிகரெட் குடித்தா அதை 2வது பையனோ இல்லை 4வது பையனோ அப்பா அம்மாவுக்கு போட்டு கொடுத்தா தான் அந்த விஷயம் தெரியும். அப்போ 10 கோடி பேர் ஜனத்தொகை உள்ள ஒரு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிற எங்கேயாவது அவங்க சந்தில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா முதல்வர் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. இது வரைக்கும் ஆண்டவர்கள் ஆட்சியில் இது மாதிரி எதுவுமே நடக்கலையா? இல்லை இதான் முதல் தடவை நடக்குதா? எப்போதுமே பெண்களை நாம் வளர்க்கும் போது நான் என் பையன், எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், என் பையனுக்கு கராத்தே கற்றுக் கொடுத்தா என் பொண்ணுக்கும் கராத்தே கற்றுக் கொடுப்பேன். நீ பொட்ட பொண்ணு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே கூடாதுன்னு சொல்லுவேன். வாடி போடின்னு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில். எதற்காகனா பெண்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். அதே சமயம் பாதுகாப்பு உணர்ச்சியையும் அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். ராத்திரி 12 மணிக்கு நகையோடு போனால் அன்றைக்கி தான் சுதந்திரம் கிடைச்சுன்னு காந்தி சொன்னார்னா, காந்தி சொன்னபோது அப்போ இந்தியாவோட ஜனத்தொகை எவ்வளோ? இப்போ தமிழ்நாட்டு ஜனத்தொகையே 10 கோடி பேர் இருக்குது. நாம் ஒன்றும் இந்தியா சளைச்ச நாடே கிடையாது. முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறோம் நாம். அந்த அளவுக்கு ஜனத்தொகை பெருகிக்கிட்டே போகுது நமக்கு. ஆனால் அந்த ஜனத்தொகையை இன்றைக்கு தமிழகத்தில் 10 கோடி பேர் இருக்கிறார்கள் என்றால் எங்களிடம் 20 கோடி உழைக்கும் கைகள் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர். இது பிறந்த நாள்ங்கிறது எல்லாருக்கும் வரும். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் பார்த்தா கரங்கட்டி அடிக்கிறேங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லிக்கிட்டே இருக்கு. திரு மாசு சொன்னார், எங்களெல்லாம் ஆன்டி நேஷனல்னு சொல்கிறாங்க. நம்மளை சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. ஏனென்றால் இந்தியாவில் பிறந்தவன் இந்தியன், தமிழகத்தில் பிறந்தவன் தமிழன், அவ்வளோதான். என்ன தேச விரோதம்? அப்போ அந்த தேசத்துக்குள்ளே தமிழ்நாடு இல்லையா? தேசத்துக்குள்ளே தமிழ்நாடு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டுக்கு நான் விசுவாசமாக இருந்தாலே அது தேசத்துக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி தான். எனக்கு மண்டை மாத்திரம் கிடையாது, உடம்பு முழுக்க இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அவங்க சொல்கிறது. சும்மா இதெல்லாம் யாரோ ஒருத்தர் 2 பேர் சொல்லி பழகி போய் அது உடனே ஆன்டி நேஷ்னல்னு சொல்கிற அது கொஞ்சம் லூசுத்தனமான பேச்சுன்னு சொல்லலாம், லோக்கலாக சொல்கிறதுன்னா. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எனக்கு என்னுடைய அருமை நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் 40 ஆண்டுகளுக்கு மேலே எனக்கு பழக்கம் நண்பராக. கலைஞர் தன்னுடைய மகனை போல என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி பேசுவார். இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன்னு நான் கடைசியில் நான் சொல்கிறேன். அதை போன்ற ஒரு எளிமையான கலைஞரை போன்ற ஒரு எளிமையான முதலமைச்சர் நான் பார்த்ததே கிடையாது. காலங்காலத்தில் 6 மணிக்கு நான் அறிவாலயத்தில் அவர் வாக்கிங் போகும்போது போனேன். என்னப்பா இங்கே வந்திருக்கேன்னு. இல்லை, என் ட்ராமா நீங்கள் 3500வது நாடகத்துக்கு வரணும், அதுக்கு இங்கே தான் டேட்டு கேட்பியா அப்படின்னாரு. இல்லைங்க, ஒரு முதலமைச்சரை சாதாரண குடிமகன் எவ்வளோ ஈஸியாக பார்க்க, நீ சாதாரண குடிமகனா அப்படின்னார். இல்லைங்க, அதுக்காக ஆனால் இந்த பேச்சு முடிஞ்சு அடுத்த வினாடி அவர் சண்முகநாதன்கிட்ட சொல்கிறார், சண்முகநாதன் என்ன டேட்டு கேட்குறாரு கேட்டு கொடுத்துருங்க. என்ன டேட்டு கேட்குறாரு கொடுங்கங்கிறார். நான் கொடுக்குற டேட்டில் நீ வச்சுக்கணும்னு சொல்லலை, நீ கொடுக்குற டேட்டில் நான் வச்சுக்கிறேன்னு சொன்னார். அதைத்தான் இன்றைய தமிழக முதல்வரும் அதையே தான் சொன்னார். எஸ்.வி. சேகர் எனக்கு உத்தரவு போட்டார், நான் வரும்படி ஆயிடுச்சு.
உத்தரவு கிடையாது, அன்பு கட்டளை, அவ்வளோதான். யாருக்கு இன்னைக்கு உத்தரவு போட்டு கேட்குற நிலைமையிலேயே நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தியை சொன்னாங்க, அப்புறம் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய இரும்பு மனிதன் என்பது நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள். கன்விக்ஷன், எனக்கு இதுதான் கொள்கை. நானும் சேர்ந்து தான் உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன். அதில் என்ன, என்னுடைய ஜாதிக்கோ என்னுடைய மதத்துக்கோ நம்ம தேசத்துக்கோ எதிரான எந்த வார்த்தையும் இல்லையே. அப்புறம் அதில் என்ன, நான் தமிழன், தமிழ்நாடு நீங்கள் திராவிட நாடுன்னு பார்த்தா நான் திராவிடன், அவ்வளோதானே. என்ன இருக்குது? சும்மா ஆனால் இப்படி பேசி அப்படி பேசி அர்த்தமே இல்லாத பேச்சுக்களை பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. வாரிசு அரசியல் என்ன? வாரிசு அரசியல் இப்போ நான் என் பையனை வளர்க்காம எய்த்து விட்டு பையனை வளர்த்தாக்க என் பொண்டாட்டி சந்தேகப்பட மாட்டாளா? எதுக்கு நீ அந்த பையனை வளர்க்குற அப்படின்னு. நம்ம பையன் நல்லா இருக்கணும். ஆனால் கலைஞர் என்ன பண்ணார்? ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வரையணும், அடுத்த நாள் பாப்பா அப்படின்னா இல்லையே. 50 ஆண்டு காலம் கட்சியில் உழைத்தவர். சும்மா இல்லை, கருப்பு பேண்ட்டு சேப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ட்ரம்ஸ் வச்சுக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு எத்தனை ஊர்வலம் போயிருக்கார், எத்தனை ஒரு கட்சிக்காக செய்திருக்கார் இவர், எத்தனையோ விஷயங்கள். எனக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயங்க, உங்கள் கொள்கை உங்களது, என் கொள்கை. ஆனால் நட்பு தான் எனக்கு முக்கியம். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருக்கலாம், நான் வெஜிடேரியனாக இருக்கலாம். ஆனால் உங்களோட உங்கள் பக்கத்தில் உட்காந்து முனியாண்டி விலாஸில் நான் இட்லி வடகரி சாப்பிட்றதுக்கு எனக்கு தெம்பு இருக்குது. அதில் எந்த தப்பும் கிடையாது. ஐயோன்னா அது தப்பு. நீ மற்றவர்களை விளக்க சமுதாயம் உன்னை விலக்கி விடும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் சமத்துவபுரம் என்பது தனியாகவே இல்லை. என்னைக்கு நம்ம திமுக அரசு நம்முடைய ஹவுசிங் போர்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்களோ அன்றைக்கி அது சமத்துவபுரம் தான். எந்த சமத்துவத்தில் இது செட்டியார் சமத்துவபுரம், ஐயருது, முதலியாருதுன்னு இருக்கா? கிடையாது. அவ்வளோதான். எங்கள் அப்பா 1958 வருஷம் மந்தவெளிப்பாக்கத்தில் இந்த ஹவுசிங் போர்டில் 3000 ரூபாய்க்கு 2 கிரவுண்டும் 30,000 ரூபாய்க்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடும் ஹவுசிங் போர்டில் 18 வருஷ கடனில் வாங்கினார். எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தினால அதுக்கு அடுத்த வீட்டை நான் 1 கோடி ரூபா கொடுத்து வாங்குறேன். இப்போ எங்கள் இருக்கிற தெருவுடைய வீட்டின் மதிப்பு 6 கோடி. அதற்கு காரணம் அரசினுடைய இந்த ஸ்கீம். அதை பயன்படுத்திக்கணும், அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு நாம் தப்பும் தவறுமா எதையாவது சொல்லிக்கிட்டு, அதாவது சில பேர் சொல்லுவாங்க இவர் இந்த கட்சி அவர் அந்த கட்சி. இதை இப்போ கூட சொன்னார், அவர் எந்த நிலைமையில் இருக்கார். நான் இன்றைக்கு எந்த கட்சியில் இல்லாமல் எல்லாருக்கும் பிடித்த ஒரு நல்ல நடிகனாக, நம்முடைய அரசினுடைய திட்டங்களை வரவேற்கக்கூடிய முதலமைச்சருடைய நண்பனாக நான் இருக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அன்றைக்கி அவர் சொன்னார், எல்லாம் அவர் சொன்னார், நான் வந்தேன், நான் ஒன்று சொல்லியிருக்கேன், அவர் செய்வார் அப்படின்னார். கண்டிப்பாக அதை நான் செய்வேன் என்பதை நான் சொல்கிறேன். அவர்கிட்ட என்ன சொன்னேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நான் செய்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனைகள். ஏன்னா நட்புக்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி இப்போ நியூஸ் பேப்பர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டெய்லி கார்த்தால் மைக்கை பார்த்தா வியாதிகாரம் வாந்தி எடுக்கிற மாதிரி பேசணுங்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஒன்றும் போலீஸ்லேருந்து ஒரு 6 வருஷம் இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டு வாங்குறவங்களும் பயத்தில் அங்கே ரிசைன் பண்ணி கட்சிக்கெல்லாம் வரல. நான் யாரை சொல்கிறேன்னு நான் சாதாரணமாக சொன்னேன், நீங்கள் ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க. வாயை திறந்தா போய் அவர் பண்ண தப்புக்கு நான் ஏன் சவுக்கால் அடிச்சுக்கணும்? ஆனால் அப்புறம் தான் பார்த்தேன், உலகத்திலேயே வலிக்காத சவுக்கு கோயம்புத்தூரில் தான் பண்ணுறாங்களாம். பஞ்சிலேயே பண்ணுறாங்க. அத்தனை அடி அடித்தா கூட ஒரு காயம் கூட இல்லை. என்ன, நான் செருப்பு போட்டுக்க மாட்டேன். முந்தானத்துக்கு பார்த்தா ஷூ போட்டுன்னு போகிறாராம். ஓ, செருப்பு தான் போட்டுக்க மாட்டேன், நான் ஷூ போட்டுக்கலாம் போல இருக்குது. வாயை திறந்தா போயிங்க. அப்படியா போய்? அதோட வேடிக்கை, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜோக் என்னன்னா, இந்த கடந்த தேர்தலில் 40 தொகுதியும் பாஜக தோற்கும்னு நான் தான் சொன்னேன். 40 தொகுதியும் தோற்கும் சொன்னேன். உடனே அவனுக்கு அண்ணாமலை மேலே கோவம். எனக்கு என்ன கோவம் வந்தாலும், என் பையன் வயசு கூட கிடையாது, எனக்கு என்ன கோவம்? என்னோடய தகுதிக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்? அவர் என்னை பார்த்து கேட்டார், ஏன்னா என்னை பற்றி பேசுகிறதுக்கு என்ன பாரம்பரியத்தை பற்றியெல்லாம் இங்கே பேசக்கூடாது. பாரம்பரியம் இல்லாதவன் அப்படி சொல்லுவான்.
எனக்கு பாரம்பரியம் இருக்குது. எங்கள் அப்பா 86,000 பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர். 86,000 பாட்டில். சும்மா ஒன்றும் நான் கேட்டேன்னு முதலமைச்சர் பேர் வைக்கலை. ஆனால் நான் கேட்ட வேண்டுகோளுக்கு தகுதியானவர் ஒருத்தருக்கு நம்ம முதலமைச்சர் ஆனர் பண்ணியிருக்காருங்கிறது தான். இந்தியாவிலேயே முதல் முறையாக இரத்த தானம், கண் தானம், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடுக்கு 20 நிமிட குறும்படம் எடுத்தது எங்கள் அப்பா தான். ஃபஸ்ட்டு நான் தான் அதை நடித்தேன். அது உலகம் முழுக்க திரையிடப்பட்டது. நம்ம ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் நான் 50வது முறை போய் நான் ரத்தம் கொடுத்துட்டு வந்தேன். இது வரைக்கும் நான் 53 தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன். 200 பேர் உயிரை காப்பாற்றிருக்கேன். அதில் யாரும் என் ஜாதிக்காரன் கிடையாது. அதுதான் முக்கியம். ஜாதி மதம் பார்த்து கொடுக்குறதெல்லாம் ரத்தம் கிடையாது. அதனால் அது நம்ம படுத்து நம்மளால் முடிஞ்சால் அடுத்த உயிரை காப்பாற்றும். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அங்கே முஸ்லீம் பெரியவர் உட்காந்துருக்கார். ஏதாவது நல்லபடியாக நடக்கும் இன்ஷா அல்லா அப்படிம்பார். இறைவன் ஆணைப்படி அது நடக்கும், அவ்வளோதான். நான் அதைத்தான் நம்புகிறேன். இறைவன் விருப்பப்படி தான் நடக்கும். இறைவன் என்னை உயர்த்தி வைக்கணும்னு சொன்னால் அண்ணாமலையில் எந்த புழுக்கையாலேயும் என்னை தொடக்கூட முடியவே முடியாது. என்ன பண்ண முடிஞ்சது? என்னை தூக்கணும் சொல்லி 5 தடவை 6 தடவை 7 தடவை டெல்லிக்கு யாரோ வாங்கி கொடுத்த டிக்கெட்டில் போனார். ஏன்னா அவர் குடும்ப செலவை யாரோ கொடுக்குறாருன்னு தான் சொன்னாங்க. அதனால் அவருக்கு டிக்கெட்டு வாங்க காசெல்லாம் கிடையாது. அப்படி போனார் அவர். கடைசியில் என்னாச்சு? என்னை எடுக்க முடியல. என்னுடைய மெம்பர்ஷிப் கார்டு முடிஞ்சது. அன்றைக்கி தூக்கி போட்டேன். தூக்கி சும்மா போடலை. மோடி அவர்களுக்கு 8 பக்க கடிதம் எழுதி நான் ஏன் விலகிறேன்னு சொல்லி எழுதிட்டு வெளியில் வந்தேன். நமக்கு என்ன, நாம திருடனா இதுவா? ஒன்றுமே கிடையாது. மாசு அவர்கள் மேயராக இருந்தபோது மயிலாப்பூரில் 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள அடையாறு பூங்கா திறக்கப்பட்டது. அது இன்றைக்கி ரெனோவேஷனில் இருக்குது. 150 கோடி ரூபாய். 5 மைல் சுற்றளவு, அது 5 கிலோமீட்டர் சுற்றளவு. அப்போ நான் இருந்தபோது எங்கள் வீட்டுக்கிட்ட அங்கே அல்ஃபோன்சா கிரவுண்ட்ஸில் நான் குழந்தைகள் விளையாடக்கூடிய ஷட்டில் கோர்ட் 3 கோர்ட்டு, அது 70 லட்சம் ரூபாயில் என்னுடைய எம்எல்ஏ நிதியில் பண்ணி கொடுத்தேன். தினசரி இன்றைக்கும் 400 குழந்தைகள் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 400 குழந்தைகள் விளையாடு. அப்போது 2011 திமுக ஆட்சி போச்சு, அதிமுக ஆட்சி வந்தது. உடனே அவங்க வந்தாங்க. அதிலிருந்து என் பேர் அழிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களால முடிஞ்சது அவ்வளோதான். அதுக்காக என் பேர் அழிச்சிட்டு போய்ட்டு எனக்கு நாளைக்கு என் பேரே இல்லாத போயிடுமா? இதெல்லாம் குழந்தைத்தனம். அது என்ன எங்கள் வீட்டு காசுலேயே என்ன பண்ணுறேன்? இல்லை, அரசாங்கம் நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது எனக்கு கொடுத்த நிதியிலிருந்து அரசாங்கம் செய்வதற்கு நான் ஒரு கையெழுத்து போடுத்துறேன், அவ்வளோதான். இப்போ பாத்ரூம் கட்டுறேன், நான் எம்எல்ஏ நிதி, அதுக்காக நானே போயிட்டு இருக்க முடியுமா? யாருக்கு வருதோ அவங்க தான் போக முடியும். அது நமக்கு என்னன்னா, இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ள வீட்டுக்காரங்க பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ள வீட்டுக்காரங்க வருவாங்க பொண்ணு பார்க்க. நீங்கள் பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? நாங்கள் பவுடர் ஸ்னோலாம் போடுவாங்க, கொஞ்சம் நல்ல இதெல்லாம் பண்ணுவோம், நகை நட்டெல்லாம் போடுவோம். நாங்கள் இவ்வளோ போடுறோமே, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன போடுவீங்க அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்பாங்க. நாங்கள் அடிக்கடி சண்டை போடுவோம் அப்படிம்பாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் நிலைமை. எதுவுமே இல்லை, சும்மா டெய்லி காலத்தால் எழுந்தோடனே இந்த அரசு சரியில்லை, ஆட்சி சரியில்லை, அரசு சரியில்லை, ஆட்சி சரியில்லை. இது இதுவும் 2026 மே மாதம் அடங்கிடும். அரசு சரியில்லையா, ஆட்சி சரியான்னு ஒத்த ஆளுங்க 6 கோடி பேர் பேசுகிறோங்கிறாங்க. எங்கடான்னு பார்த்தா அந்த கோடியில் ஒருத்தன், அந்த கோடியில் ஒருத்தன், அந்த கோடியில் 6 கோடி பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன பிரயோஜனம்? ஒரு பூத்து கூட இல்லாத கட்சி எங்கள் கூட எல்லாரும் சேர்ந்துக்க ஆசைப்படுறாங்கன்னு சொன்னால் உலகத்தில் எங்கேயாவது அவ்வளோ வேடிக்கை நீங்கள் பார்க்க முடியுமா? அந்த மாதிரி உலகமாக தயவு செஞ்சு இனிமேல் என்ன நகைச்சுவை சக்கரவர்த்தின்னு கூப்பிடாதீங்க. அண்ணாமலை அவர்களை நகைச்சுவை சக்கரவர்த்தின்னு கூப்பிடுறதான். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை சிரிப்பு வர மாதிரி பேசுறது நமக்கு முடியாது. அவ்வளோ தூரம் ஏர்போர்ட்டில் இனிமேல் நான் பேட்டி கொடுத்தா என்னை கேளுங்க அப்படின்ட்டு அதை ஒரு பேட்டியாக கொடுத்துட்டு போகிறார். வாயத்தர எந்த விஷயமுமே அப்படி தான். வாட்ச் பில்லு இன்னி வரைக்கும் கொடுக்கல. இதோ என் கையில் வாட்ச் இருக்குது, கேளுங்க, இது டைட்டன் வாட்ச், எந்த கடையில் வாங்கினா என்ன எல்லாம் சொல்லுவேன். இது ஒன்றும் ஃபாரின் பிளேன்லேருந்து எடுத்தது, இதை நான் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி எனக்கு லாபத்தில் 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தான் அப்படின்லாம் நான் சொல்லலை. எதுக்கு? ஏன்? நேர்மையாக நீ சம்பாதிச்சா பயம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, 4 இட்லி சாப்பிட்லாம். நீங்கள் 10 லட்ச ரூபா சம்பாதிக்க ஆரம்பித்தா 4000 இட்லியை சாப்பிட முடியும். அப்போ பயத்தில் உடம்பு இன்னும் பார்த்துக்கணும், 2 இட்லி ஆகிடும். அதுவே நேர்மையாக இருங்கள். குழந்தைகளை படிக்க வைங்க, கல்வியை கொடுங்க. கல்வியை விட ஒழுக்கத்தை கொடுங்கள்.
அதுதான் முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம்தான் வாழ்க்கை. ஒழுக்கம் இல்லாத கல்வி சிறைச்சாலைக்கு தான் அனுப்பும். நல்லா தெரியும். நான் வந்து டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். இன்றைக்கி நானும் ரஜினிகாந்த் அவர்களும் 14 நாள் தான் வித்தியாசம். என்னை விட ஒரு 14 நாள் பெரியவர். எனக்கும் 75 வயசு ஆச்சு. அதனால் முதல்வரை வாழ்த்துவதற்கு உண்டான அனைத்து தகுதிகளையும் பெற்ற ஒரு பெரிய சகோதரனாகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் இந்த 75 வயசில் நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு ட்ராப் லிக்கர் கூட சாப்பிட்டதே கிடையாது, சிகரெட் குடித்தது கிடையாது. நல்லா இருக்கு. அரசாங்கம் டாஸ்மாக் திறந்துச்சு, போச்சு 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 கத்துறாங்க. அரசாங்கம் மருந்து கடையில் விஷம் கூட தான் விற்குது, வாங்கி குடிக்கிறீங்களா? அதை தான் போட்டிருக்கானே, இது கொடியது, உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டிருக்கான். அப்புறம் ஏன் வாங்கி குடிச்சிட்டு அரசாங்கத்துக்கு அப்புறம் என்னை வீட்டில் கொண்டு விடணும், எங்களால் தான் அரசாங்கமே நடக்குது, நாளைக்கு எங்களுக்கு சப்சிடி கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு பேசினா அர்த்தமே இல்லை. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அரசாங்கத்தை குற்றம் சொல்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மக்களுக்கும் பொறுப்பு உணர்ச்சி இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். பயப்பட வேணாம். குழந்தைங்களுக்கு தாராளமாக வளர்க்கலாம். எத்தனை வருஷ போராட்டம் நம்முடைய முதல்வர், ஏதோ உதயநிதி ஸ்டாலின், அவர் என்ன சும்மா டக்குன்னு 2 சினிமாவில் நடிச்சுட்டு கோடம்பாக்கத்தான் சரன்னு வந்துட்டாரா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அவர் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறாரு. இன்னைக்கு கடலில் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ஒரு இடத்துல போயிட்டு அத்தனை பேரையும் பார்த்து, கடலில் போய் அவ்வளோ தூரம் போய் ஒரு ஃபங்க்ஷன் நடத்திட்டு வந்திருக்கார். நான் என்றைக்குமே மந்திரி பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்டதே கிடையாது. நான் கொஞ்சம் சௌரியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மாசுக்கெல்லாம் 5:30 மணிக்கே விடிஞ்சிடும். 5:30 மணிக்கு பார்த்தா அன்றைக்கி கேட்குறேன், சார் இங்கே வந்தேன் அப்படின்னா, அப்புறம் அடுத்த நாள் காலத்தால் கேட்குறேன், நான் புதுக்கோட்டையில் இருக்கேன்றார். நான் சொன்னேன், உங்களுக்கு ஒருத்தருக்கு தான் சார் ட்ரெயின் காரு பஸ்ஸு வேணாம், நீங்கள் நடந்தே போயிடுவீங்க எல்லா ஊருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நடையான இவருக்கு நடராஜன்னு பேர் வச்சுருக்கணும். அப்படி ஒரு ஆனால் அது இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்காருன்னா அவருடைய பழக்க வழக்கங்கள் இன்றைக்கி வந்து அதுதான் காரணத்தால் நீங்கள் வாங்க அப்படின்னா முதலமைச்சரோட போகும்போது சும்மா அங்கே பற்றியா அங்கே குருவி கத்துது அதெல்லாம் பேசுகிறது இல்லை. அப்பவும் அரசியலை பற்றியும் நம்ம என்ன பண்ணணுங்கிறது பற்றியும். இன்றைக்கி ஓமந்தூரார் இன்றைக்கி எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், குடிமகனாக சொல்கிறேன். முதல்ல உடம்பு சரியில்லைன்னா அரசு ஆஸ்பத்திரிக்கு போங்க. அதை கற்றுக்கங்க ஃபஸ்ட். எந்த அரசு ஆஸ்பத்திரியும் உடனே விஷ ஊசி போட்டுற மாட்டான். யாரோ என்றைக்கோ யாரோ பிறந்தவன் ஒரு நாள் இறக்கணும். இந்த அரசு ஆஸ்பத்திரிக்கு வரவங்க எப்போ வராங்க தெரியுமா? ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. அங்கே 2 லட்சம் 3 லட்சம் கட்டி பணம் கட்ட முடியாதுங்கிற சமயத்தில் இவங்ககிட்டேருந்து உருவறதுக்கு அண்டர்வேர் கூட இருக்காதுன்னு அந்த ஆஸ்பத்திரியில் தெரிஞ்ச உடனே நீ எடுத்துகிட்டு போயிடுப்பா அப்படின்றவாங்க. எங்கே போவாங்க? என்ன மாதிரி சில பேருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் உடனே அந்த டீனுக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி இருக்குது சீரியஸ் ஆயிடுச்சுன்னு போய் பல பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். சில பேர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, சார் காப்பாற்றவே முடியாத சமயத்தில் இங்கே கொண்டு போட்டு எங்களுக்கு கெட்ட பேர் வருமே சார், இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறோம்னு சொல்லி அப்படியும் பல கேன்சர் பேஷண்ட்டை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க நம்ம ஓமந்தூரார் நர்சிங் ஹோம். மிஸ்டர் மணிங்கிற ஒரு டீன் எக்ஸலண்ட் பர்சன். ஏனென்றால் அப்படிப்பட்ட டீன்களை நியமிக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருக்கு தான் நம்மளுடைய நன்றியை சொல்ல வேண்டும். சில ஆஸ்பத்திரியில் சில தவறுகள் நடக்கலாம், அதை நம்ம தட்டி கேட்கணும், அதை உடனடியாக சொல்லணும். இன்றைக்கி எல்லாருக்குமான அமைச்சராகத்தானே தொகுதிக்கு வராது. ஆனால் இவர் இந்த தொகுதிக்கு மாத்திரம் மந்திரி இல்லைல்ல, தமிழ்நாடு முழுக்க மந்திரி தானே. அப்போ தமிழ்நாடு முழுக்க மந்திரியாக இருக்கிற இந்த தொகுதியிலேயே சுற்றிட்டு இருக்கும் பொழுது அந்த உரிமையை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. சொல்கிறார் இல்லையா, சின்ன இதுவாக இருக்கக்கூடியது மாநகராட்சியும் தாண்டி செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சுருக்காங்கன்னா நீங்கள் கௌரவமாக பெருமைப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் உங்களுடைய பலத்த கைத்தட்டலை நீங்கள் நம்முடைய அமைச்சருக்கு கொடுக்கணும். மத்திய அரசு பற்றியெல்லாம் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இதோட 27க்கு அப்புறம் கிடையாது. என்னடா நான் வெளியில் வந்துட்டதாக சொல்கிறேன். நான் முதல்ல மோடி கிட்ட சொன்னேன், நீங்கள் 3 முறை இந்தியாவின் பிரதமராக இருப்பீர்கள், 2027 வரைக்கும் இருப்பீர்கள். நான் சொன்னேன் அவர்கிட்ட, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் இது நான் ஜோசியக்காரனா ஜோசியம் தெரிஞ்சவனா விட்டுடுங்க. ஆனால் இந்தியாவில் வந்து டெக்னாலஜி வளர்ந்தது, அது வளர்ந்தது, இது வளர்ந்தது அப்படிங்கிறாங்களே, அதெல்லாம் எங்கே ஆரம்ப புள்ளி தெரியுமா? ராஜீவ் காந்தி என்ற பிரதம மந்திரி அப்போ தான் ஆரம்பிச்சது. அதை ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு வளர்ந்து 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 வந்திருக்கு. யாருமே சொந்த காசை போட்டால் செய்கிறாங்க. நீ செய்யி யாரும் சொந்த காசை போடலை.
தமிழ்நாட்டில் கடன் இருக்குது. தமிழ்நாட்டில் 5 லட்சம் கோடி ரூபா கடன் இருந்ததுன்னா அங்கே 50,000 கோடி ரூபா கடனுக்கு மேலே 5 லட்சம் கோடிக்கு 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி வச்சுருக்காங்க. யார்? மத்திய அரசு கடன் வாங்குதுன்னா எதுக்கு வாங்குறாங்க? நம்ம பேரையும் சொல்லி தானே வாங்குறாங்க. அப்போ அந்த கடன் நமக்கும் சேர்த்து தானே வருது. தமிழக அரசு தயவு செஞ்சு நீங்கள் நல்லபடியாக மனசு நல்லா இருக்கணும்னாலே அண்ணாமலை பேசுகிறத பார்க்காம இருந்தாலே போதும், நமக்கு மனசு நல்லா இருக்கும். இல்லையா ஜாலியாக இருக்கணும், காமெடியாக வைக்கணும், யோகி பாபு மாதிரி சிரிக்கணும்னா நீங்கள் அண்ணாமலை பேச்சை பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறது, ஒரு இதில் நான் கேட்டேன், ஒரு ட்ராமாவில் டயலாக் வரும், போலீஸுக்கும் திருடனுக்கும் என்ன வித்தியாசம், யூனிஃபார்ம் தான் அப்படிம்பாங்க ஒருத்தன். அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க திருப்பி பார்த்தா அதே இதில் போலீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி கட்சிக்கு வரவங்க பார்த்தா ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போகிறாங்க பார்த்தா கை நிறைய சாணியை வச்சுக்கிட்டு இருக்கிற போஸ்டர்லாம் அடிக்கிற ஒரு மனோபாவம் இருந்தால் கட்சி வளர வாய்ப்பே கிடையாதுங்க. எந்த வாய்ப்பும் கிடையாது. எனக்கு விஜயகாந்த் நல்ல நண்பர், மிகச்சிறந்த நல்ல நண்பர். ஆனால் விஜயகாந்த் இன்னும் இல்லைன்னா அந்த இடத்துல இல்லை, அவ்வளோதான். அதற்கு பிறகு யார் வந்தாலும் அவங்க இன்னொரு விஜயகாந்தாக ஆக முடியாது. எத்தனை கட்சி கூட்டணி போட்டாலும் சரியாகவே வராது. எதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிகிட்டே திருப்பி சொல்கிறேன்னா, பசங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கான் மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கை, நம்ம தமிழ் படிக்கிறோம், உலகத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் இங்கிலீஷ் படிக்கும், இதானே? இப்போ ஜப்பான்காரன் நம்ம ஊரில் வந்து வேலை செய்கிறான், இந்த உண்டாய் கம்பெனி, கொரியா, அவன்லாம் தமிழ் கற்றுக்கிட்டா வரான். நீ மொத்தம் டெல்லி போனால் நீ தமிழ் கற்றுக்கணும். எதுக்கு நான் டெல்லி போனால் தமிழ் கற்றுக்கணும்? அங்கே தமிழ் தெரிஞ்ச டிரைவர் யாராவது இருந்தால் அவன் தமிழ்லேருந்து எனக்கு ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணப்போம். இப்போ மோடி 150 நாட்டுக்கு போயிருக்காரு, அவர் 150 பாஷை பேசுவாரா? கிடையாது. அந்த ஊரில் அந்த பாஷை தெரிஞ்ச டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் இருப்பார். இப்போ பாராளுமன்றம் போகிறோம், நீ எந்த பாஷையில் வேணால் பேசலாம், எனக்கு விருப்பமான பாஷையில் அது காதில் கேட்கும். நம்ம காதில் வச்சுருக்கோமே, அந்த எல்லாரும் ஸ்பீக்கர் மாட்டியிருப்பாங்க. ஹிந்திக்காரங்களுக்கு ஹிந்தி புரியும், எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னா நான் அதை வச்சுக்கிட்டு எனக்கு இது தமிழில் வேணும்னா அது தமிழில் கேட்கும், இல்லையா? இங்கிலீஷில் வேணும்னா அது இங்கிலீஷில் கேட்கும். அதே போல் நான் பேசுகிறதும், நான் தமிழில் பேசினா ஹிந்திக்காரங்களுக்கு அது ஹிந்தியில் கேட்கும், அவங்க வேறு பாஷை வேணால் வேறு பாஷையில் கேட்கும். இப்போ மும்மொழி கொள்கை, நாங்கள் இந்தியை திணிக்கலை அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்லிட்டு போகிறார். அதை எப்படி சொல்கிறார்? அதை ஹிந்தியில் சொல்லிட்டு போகிறார். அதையாவது வந்து தமிழில் சொல்லலாம்ல. எனக்கு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாது. அச்சா, பகுத் அச்சா, பீச்சா, நீச்சா, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. அதுவும் நம்ம இப்போ ஏங்க நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் போர்ட்டர் 9 பாஷை பேசுவாங்க. ஏங்க அவருக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்கல 50,000 ரூபா சம்பளத்தில், அவர் ஏன் திருப்பி டெய்லி மூட்டை தூக்கிக்கிட்டு இருக்காரு? 9 பாஷை பேசுகிறாரு. எல்லா வடநாட்டுக்காரன் முழுக்க தமிழ்நாட்டில் வேலைக்கு வரானே, எல்லாரும் தமிழ் கற்றுக்கிட்டா வரான். வந்த இடத்துல அவன் அவசியத்துக்காக தமிழ் கற்றுக்கிறான். அதுபோல் தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்கள் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த அவசியத்துக்கு அந்த பாஷை கற்றுக்கிட்டு போகிறோம். இப்போ ஏன் உனக்கு அது சரி? நான் இன்னொரு நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயங்க இந்த 3 மொழி கொள்கை. ஏன் நாங்கள் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் படிக்கலாம், ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடாதான்னு கேட்குறேன். குழந்தைங்களுக்கு படியினாலே பிடிக்காது, இன்னொரு பாஷை பிடிக்கணுமான்ட்டு குழந்தை புள்ள பிடிக்கிறேன் பூச்சாண்டி மாதிரி பள்ளிக்கூடத்துக்கிட்ட பசங்கள்லாம் பிடிச்சி பிஸ்கெட் பேக்கெட் கொடுத்து கையெழுத்து போடுன்றாங்க. அறிவு வேணாமா? 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஓட்டே கிடையாது. குழந்தைகளை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்தா போக்சோ சட்டத்தில் தான் உள்ளே வைக்கணும். அறிவு வேணாம்? அந்த குழந்தைங்களுக்கு கையெழுத்து போட்டால் என்ன ஆகிடும்? ஒரு கையெழுத்து போட்டால் கையெழுத்து போட்ட வச்சு நீ வீட்டில் கொண்டு போய் அதை மடித்து இன்னொரு ஒன் சைட் பேப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போது நான் என் குழந்தை படிக்குது, என் குழந்தை ஜாப்பனீஸ் படிக்கணும்னு ஆசைப்படுது, இன்னொரு குழந்தை ரஷ்யன் படிக்கணும்னு ஆசைப்படுறது, இன்னொரு குழந்தை ஜெர்மனி லாங்குவேஜில் படிக்கணும். அப்போது ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் அந்த 3 பசங்களுக்கு 3 வாத்தியார் போடுவாங்களே? கொடுக்க வேண்டிய பணத்தையே மத்திய அரசு கொடுக்கல, இந்த பணத்தையாக கொடுத்துட போகிறாங்க? அவங்க வாய் தாங்க சும்மா. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு மிலிட்ரி கவர்மெண்ட் மாதிரி நான் சொன்னால் கேட்கணுங்கிறாங்க. இன்றைக்கி 29 ஸ்டேட்டில் இருக்கிற அனைத்து சீஃப் மினிஸ்டர்ஸுக்கும் லெட்டர் போட்டார். அவங்க ஒன்று சேரும் பொழுது 29 பெருசா, டெல்லிங்கிற ஒன்று பெருசாங்கிறது கூடிய விரைவில் தெரியும். கண்ணுக்கு எட்டின வரைக்கும் பார்த்தா கலைஞர் படம் தான் தெரியுது, நம்மளுடைய முதலமைச்சர்.
ஏன்னா இப்படி என்ன வார்த்தைக்கு சொல்கிறேன்னா, நம்ம எதிர்ப்பவர்கள்ங்கிறது யாருமே இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன். சும்மா அங்கங்கே கூவினே இருப்பாங்க, எல்லாம் சரியில்லைம்மா, அது சரியில்லைம்மா, அது சரியில்லைம்மா. சில சமயம் பார்த்தீங்கன்னா நல்ல பஸ்ஸில் போகலான்னு ஏறும்போது, அண்ணே நம்ம பஸ் இருக்குதுண்ணே, சூப்பராக உங்களை அப்படியே நைட்டோட நைட்டாக கொண்டு விடும்பாங்க. அப்புறம் ஏறி உட்காந்தா அது ஏறி தாம்பரத்துக்கிட்டே பிரேக் டவுன் ஆகிடும். நைட்டோட நைட்டாக தாம்பரத்தில் இறக்கி விட்டு போயிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த கட்சிகள். எத்தனை கூட்டணி போட்டாலும் என்ன செய்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபியுடன் யார் கூட்டணி அமைக்கிறார்களோ அவர்கள் டெபாசிட் இழப்பது உறுதியான ஒரு விஷயம். இப்போ என்ன இவர் என்ன சிஎம் அவர் சந்தோஷத்துக்காக கேட்குறாரு? சொல்லுங்கள், கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தெல்லாம் ஏசி ஆக்கணும்னு சொல்லுங்கள், குழந்தைங்களுக்கு இன்னும் வசதி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுங்கள். எத்தனை நலத்திட்டங்கள், ஒன்றா ரெண்டு, அத்தனை சாதாரணமான விஷயங்கள். இன்றைக்கி இந்த முதலமைச்சருடைய மகளிருக்கான திட்டம் இருக்குது, 1000 ரூபாய். அதை காப்பி அடித்து தான் நான் 2100 ரூபா கொடுப்பேன்னு இன்றைக்கி பிஜேபி அரசு டெல்லியில் அனௌன்ஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கு. நாங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டோம், யாருக்கும் கொடுக்க மாட்டோம். என்னத்தை அரவக்குறிச்சிலேயே அவ்வளோ துட்டு கொடுத்து தோற்று போன ஆள். அண்ணாமலையோட விசுவாசம் யாருக்கும் வராது. அரவக்குறிச்சியில் மோடி படத்தை போட்டால் தனக்கு ஓட்டு விடாதுன்னு மோடி படம் போடாமல் ஓட்டு கேட்டவர். அவ்வளோ பெரிய கட்சி தலைவர் அவர். எந்த கட்சிக்கு வேணால் போகலாம். புதுசாக நானே ஒரு கட்சி ஆரம்பித்தா கூட வரலாம். தயவு செஞ்சு பிஜேபிக்கு மாத்திரம் போயிடாதீங்க. நான் பட்டவன் சொல்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். பாக்கி விஷயம் டீட்டெயிலாக ஃபோனில் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். பொது இடத்துல அதுக்கு மேலே நம்ம பேச முடியாது. ஏனென்றால் அடுத்தவன் வளரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக பாரதிய ஜனதா. ஒரு பிரச்சனை ஒருத்த மாட்டிக்கிட்டான்னா உடனே மற்ற கட்சியில், இன்றைக்கி திமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சியாக இருக்கட்டும், திராவிட கட்சிகள் யாராக இருந்தாலும் உடனே 50 பேர் நிற்பாங்க கோர்ட்டில். இவங்க 20 பேர் போய் நிற்பாங்க, அவனை எப்படிடா ஒழிக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு. ரொம்ப தவறான ஒரு விஷயம். பல விஷயங்கள் மனசுக்கு பிடிக்காத நான் வெளில வந்தேன். இனிமேல் எந்த காலத்துலையும் எனக்கு மத்திய அரசனுடைய உயர் பதவி கொடுத்தா கூட எனக்கு அது வேணாம். நான் 2 இட்லி இல்லை 1.5 இட்லி சாப்பிட்றேன், எனக்கு அது போரும். எனக்கு அவசியம் கிடையாது. நாளைக்கு என் பையன் திமுகவில் சேர ஆசைப்பட்டால் நானே என் காரில் அறிவாலயத்தில் அழிச்சுட்டு நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கொண்டு விடுவேன். அது அவன் இஷ்டம். ஏன்னா அவன் ஃபீல் பண்ணுறான். நான் சொன்னேன், இந்த மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் நல்ல டைம் இருக்குடா, அப்போ போய் சேர்ந்துக்கலாம், ஒன்றும் அவசியம் இல்லை. அதுக்காக அடுத்த மே மாதத்துக்கு முன்னாடி போய் சேரக்கூடாது. போகணும். நீ போய் எந்த கட்சிக்கு போனாலும் முதல்ல கட்சிக்கு நீ உழைக்கணும். அதற்கு பிறகு தான் எதையாவது எதிர்பார்க்கும். நான் எதையுமே எதிர்பார்த்து வந்தவனே கிடையாது. இன்றைக்கும் ஜெயலலிதா படம் எங்கள் வீட்டில் இருக்குது. ஜெயலலிதா கட்சியிலேருந்து எடுத்துட்டா அவங்க சகோதரி மாதிரி எடுத்துட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க, எடுத்தாங்க, அவ்வளோதான். அதுக்காக படத்தை தூக்கி போட்டு மாட்டேப்பான், அது அவசியம் இல்லை. என்ன சார் இந்த அம்மா படம் வச்சுருக்கீங்க, இந்த பக்கம் கலைஞர் படம் வச்சுருக்கீங்க, ஏன் அவங்க ராத்திரி கனவுல உங்ககிட்ட சொன்னாங்களா? எதுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க? அப்படிலாம் அவசியம் இல்லைங்க. எத்தனை திட்டங்கள்ங்க, சாதாரணமாக இல்லை, எத்தனையோ கவர்மெண்ட் பார்த்துட்டேன். இந்த இலவச பேருந்து திட்டம் டெல்லியில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த தமிழக அரசு எதையெல்லாம் செய்து வெற்றி கண்டிருக்கிறதோ அதையெல்லாம் மற்ற மாநிலங்களில் அமல்படுத்தி கொண்டிருக்கிறாருன்னா அதற்கு எடுத்துக்காட்டி யார்? நம்முடைய மாண்புமிகு முதல்வர். புரிஞ்சுக்கணும். அது எவ்வளோ விஷயங்கள். அதாவது விடோ ஆயிட்டாங்க, அவங்களுக்கு மாதம் 1200 ரூபா பணம் கொடுக்குறாங்க. தோழி விடுதின்னு நேர்த்தி புதுசாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சிட்டிக்கு வராங்க, அவங்களுக்கு எங்கே தங்குறது என்னன்னு தெரியல, லேடிஸோடு இருந்தால் சேஃபாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு பெண்கள் மட்டுமே தங்கக்கூடிய ஒரு விடுதிங்கிறது எவ்வளோ சேஃபான விஷயம். குழந்தைங்க அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னா கேலி பண்ணால் உனக்கு அதோடைய சென்டிமெண்ட் தெரியலன்னு அர்த்தம். அது அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. பாதிக்கு மேலே அவங்களுக்கு நம்மளை அப்படி கூப்பிட்றதுக்கு யாருமே இல்லையேங்கிற ஏக்கம்தான் உள்ளே இருக்குது. அதுதான் வயிற்றறிச்சலாக வெளில வருது. அது மாதிரி இப்போ பேறுகால விடுப்பு இருக்குது, அரசு பணியில் 40% இடஒதுக்கீடு எத்தனையோ கொடுத்துருக்காங்க. கட்டணமில்லா பேருந்து சாதாரணமான ஒரு விஷயமா சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் அதில் 1000 ரூபா சேவ் பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டில் 2 லேடிஸ் இருக்காங்கன்னா 2000 ரூபா சேவ் பண்ணுவாங்க ஒரு மாதத்துக்கு. அதை தவிர மாதம் 1000 ரூபா மகளிர் உரிமைத்தொகை, காலேஜ் போகிற பொண்களுக்கு 1000 ரூபா. அப்போ எல்லாத்தையும் விட மிகச் சிறந்தது, உலகத்திலேயே சிறந்த தானம் என்பது அன்னதானம் என்பாங்க. அதை ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்தாரு பாருங்க, காலை உணவு திட்டம்.
மதிய உணவு திட்டம் முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஆனால் காலை உணவு திட்டம் விதவிதமான ஒரு சில இடத்துல தவறு நடக்கும். அந்த தவறை கண்டித்து சரி பண்ணணுமே தவிர மொத்த இதுவும் தப்புன்னு சொன்னால் பார்க்குறவங்க கண்ணில் தான் கோளாறு. மஞ்சக்காமால கண்ணோட பார்த்தா எல்லாம் மஞ்சளாக தான் தெரியும்பாங்க. அதனால் அது எத்தனையோ குழந்தைங்களை வீட்லேயும் விட்டு போக முடியாமல், அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு வசதியும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, கூலி வேலைக்கு கூடவே கூப்பிட்டு போகிறாங்க அம்மா அப்பா. அதற்கு பதிலாக நீ கொண்டு விடு இந்த பள்ளிக்கூடத்தில், அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன். அந்த ஒன்றும் இல்லை, அவன் 10வது வரைக்கும் கூட படிக்கட்டும் போகிறோம். எல்லாரும் டாக்டர் ஆக வேண்டாங்க, எல்லாரும் என்ஜினியர் ஆக வேண்டாம். உங்கள் பையன் சுமாராக படிக்கிறானா, 10வது படித்தானா, அவனை ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்க வைங்க. ஒரு நாளைக்கு அவன் 1500லேருந்து 2000 ரூபா சம்பாதிக்க முடியும். உழைக்கணும். முதலமைச்சர் ஒன்றும் டப்புன்னு வந்து ஜெயிச்சில்ல, டெக்னிக்கல் கோர்ஸுக்கு தான் இன்றைக்கி எல்லா விஷயமுமே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் உழைச்சார். 2011லேருந்து 2021 நம்ம எலெக்ஷன் வந்ததே, அது வரைக்கும் தமிழ்நாட்டை 3 முறை சுற்றுப்பயணம் செஞ்சார். அதனுடைய விளைவு தான் திமுக ஆட்சி இன்னைக்கு வந்தது. அதே தான் மறுபடியும் வரும். ஏனென்றால் இன்றைக்கும் பாருங்கள், காத்தால் இங்கே திண்டிவனத்தில் இருக்கேங்கிறார், மத்தியானம் அங்கே இருக்கேங்கிறார், அங்கே போகிற அடுத்த நாள் நாகப்பட்டினம் போகிறேங்கிறார். எத்தனையோ விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதை நமக்கு யார் நல்லா செய்கிறாங்களோ அதுதான். மாசு சொன்ன மாதிரி எனக்கு எந்த அரசியல் அடையாளமும் கிடையாது. நான் இன்றைக்கு நம் முதலமைச்சருக்கு நெருங்கிய நண்பர். முதலமைச்சர் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற நினைப்பில் உள்ளவன். அவ்வளோதான், பெரிய விஷயம் இல்லை. ஒபாமா ஒரு தடவை அமெரிக்கா போயிருந்தபோது ஒபாமா வந்து அந்த அங்கே வந்து இன்சூரன்ஸ் கார்டு அறிமுகப்படுத்துகிறாருன்னு சொன்னாங்க பெருமையாக. நான் சொன்னேன், இது கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை காப்பி அடிக்கிறாரு ஒபாமா அப்படின்னு. நிறையா விஷயங்கள் உலகத்தில் எல்லாருக்கும் உளவுத்துறை இருக்குது. எதை பண்ணினா ஜனங்கள் சந்தோஷம் அடைகிறார்கள், ஜனங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு பார்க்கும்போது உலகம் முழுக்க பல விஷயங்கள், பல நல்ல விஷயங்களுக்கு தமிழ்நாடு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பது தான் உண்மையான விஷயம். நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயங்க. அது சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை. நாம் இருக்கிற ஊர் நல்லா இல்லைன்னு சொன்னால் கிளம்பி போ வேறு ஊருக்கு. அவங்க சொல்ல இந்தியா பிடிக்கலையா பாகிஸ்தான் போ. நான் இந்தியா பிடிக்கலன்னு நான் ஏன் பாகிஸ்தான் போகணும்? நான் அமெரிக்கா போகிறேன். நான் எங்கே போகணுங்கிறதையும் நீ தான் சொல்லுவியா? எப்போ தூங்கினாலும் எழுந்தாலும் பாகிஸ்தான் இது இந்த ஜாதி மதம் இதை வைத்து அரசியல் செய்தால் அவர்களுடைய எந்த கணக்கும் தமிழ்நாட்டில் பூஜ்ஜியமாகத்தான் போகும். புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து எந்த முஸ்லீம் படையெடுப்பும் நடந்து இந்துக்கள்லாம் பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் அப்படி எதுவும் நடக்கலை. அப்படி இல்லாத சூழ்நிலையில் இந்து முஸ்லீம்களுக்கு சண்டை மூட்டி விட்றேன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தா அவங்க மூஞ்சியில் மண்ணைத்தான் அவங்க தலையிலேயே மண்ணை வாரி தான் போட்டுக்கணும். நீ என்ன சாதனை செஞ்சேன்னு சொல்லு. நான் எத்தனை டேக்ஸ் போட்டிருக்கேன் தெரியுமா? குலோப்ஜானுக்கு டேக்ஸ் போட்டிருக்கேன், ப்ரெட்டுக்கு டேக்ஸ் போட்டிருக்கேன், ஜாமுக்கு போட்டிருக்கேன். அதுவா பெரிய விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் கஷ்டம் இல்லாமல் ஆடுறாங்களான்னு பார்த்தா இன்றைக்கி தமிழ்நாடு மோசமான மாநிலம் சொல்கிறவனுக்கு ஒரு டிக்கெட்டு வாங்கி கொடுங்க, ஒரு 10 மாநிலம் போயிட்டு வரட்டும், நம்ம காலில் வந்து விழுவான். ஐயா தமிழ்நாடு மாதிரி இல்லையா அப்படிமா. எதற்காக இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நமக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க தொடர்ந்து ஆட்சி செய்யணும், அவ்வளோதான். ஊழல் ஊழல் ஊழல்னு எதையோ சொல்கிறாங்களே ஒழிய எதுக்கும் ஆதாரமே கிடையாது. ஆதாரமே இல்லாத என்ன வேணால் சொல்லலாம். சொல்கிறவன் சொல்லிட்டு போட்டோம். அதை யார் சொல்லணுங்கிறதுக்கு அது ஒரு தகுதி இருக்குது. தகுதியே இல்லாதவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். ஹிந்தி திணிப்பு தான் கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமே தவிர ஹிந்தி கற்றுக்க மாட்டேங்குது. ஹிந்தி பிரச்சாரப்பாருக்கு கற்றுக்குறாங்க. எத்தனையோ கற்றுட்டு போட்டுவேன். யாரும் படிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? இல்லை. எந்த எந்த அரசு பள்ளியில் இருக்க குழந்தைகளுடைய தாயாரும் தந்தையும் வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்கலையே குழந்தைக்கு? எந்த குழந்தை கேட்பாங்க? 3வது படித்தா பாஸ் பண்ணி 4வது போயிடணும், 4வது படித்தா பாஸ் பண்ணி 5வது போகணும். இதுதான் பெற்றோர்களுடைய கவலையே தவிர ஹிந்தி படிக்கலை, அப்போ அந்த இது உஸ்பெகிஸ்தான் அங்கே இருக்கிற மொழி படிக்கலை, அது படிக்கலை. நான் எனக்கு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதுன்னா தெரியாது. நல்லா தானே இருக்கேன், என்ன கேட்டு போயிட்டேன்? ஏர்போர்ட்டில் போகிறோமா இங்கிலீஷில் பேச போகிறோம். அவன் தொடர்ந்து ஹிந்தியில் பேசுகிறானா நான் விட மாட்டேன். நான் தொடர்ந்து தமிழில் பேசுவேன். உனக்கும் புரியல, எனக்கும் புரியாது, போ, அவ்வளோதான். அப்போது நான் நடுவில் ஒருத்தர் வருவார், சார் 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 என்ன விஷயம்?
சொல்லு, அவனை வந்து இங்கிலீஷில் பேச சொல்லு, அவ்வளோதான். நம்ம ஏன் நம்ம மொழியை விட்டு கொடுக்குறோம்? தாய்மொழி எதுக்கு? அம்மா விட்டு கொடுப்போமா? யாராவது விட்டு கொடுக்கவே மாட்டோம். நான்லாம் பிஎஸ்ஐ ஸ்கூலில் படித்தோம். அந்த 6 ரூபா ஃபீஸ், அவ்வளோதான் எங்கள் அப்பா கட்ட முடிஞ்சது. அப்போது கான்வெண்ட்லலாம் படிக்கல. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். போலீஸ் துரத்தி அங்கே அப்போ பெரிய பெரிய பைப்பெல்லாம் போட்டிருந்தாங்க, அதுக்குள்ளே பூந்து ஓடி வந்து வீட்டில் வந்து எங்கடா புக்கெல்லான்னு, இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்டம் புக்கை போட்டேன், என்னோடய ஹிந்தி புக்கை. என்ன பலாருன்னு ஒரு அறை விட்டார் எங்கள் அப்பா. மூதேவி, நீ படித்ததே சான்ஸ்கிரிட்டு, அந்த புக்கை போட்டு உனக்கு ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்குமே வித்தியாசம் தெரியல அப்படின்னு. இருக்கட்டும், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, அது எதுக்கு என்ன போய் அதை நீ படின்னு சொல்கிற? சான்ஸ்கிரிட் கூட படிக்க சொல்லுவாங்க, நீ கொஸ்டின் பேப்பர் அப்படியே எழுதி கொடுத்தா பாஸ் போட்டுருவாங்க. படித்தே ஆகணும்னு சொல்கிறதே கிடையாது. சான்ஸ்கிரிட்லேயே இன்றைக்கி எவ்வளோ கோயிலில் சொல்கிறாங்க. கடவுளை நம்ம மனசால் டைரெக்டாக வேண்டிக்கிறோம். ஒவ்வொன்றையும் எல்லா ரகசியத்தையும் குருக்கள்கிட்ட சொல்லி அவர்கிட்டயே வேண்டிக்கிறோம் இல்லையே, நம்ம நேரடியாக வேண்டிக்கிறோம். அதனால் எல்லாத்துலேயும் அரசியலை கொண்டு வராதீங்க. நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க. நமக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது செய்யணும். எல்லோருக்குமான முதல்வர் அப்படின்னு தான் நம்ம முதல்வர் சொல்லியிருக்கார். எல்லோருக்குமான முதல்வர் என்பதை அவர் இன்னும் விரைவில் இன்னும் சில காரியங்கள் மூலம் நிரூபிப்பார். அப்படி நிரூபிக்கும் போது நான் மட்டும் இல்லை, என் இனத்தை சேர்ந்த சுமார் 5 லட்சம் பேரை நான் முதலமைச்சர் ஆதரவாக கொண்டு வருவேன். நான் வந்து நான் எனக்கும் ஒரு ஓட்டு தான், மோடிக்கும் ஒரு ஓட்டு தான், அமித்ஷாக்கும் ஒரு ஓட்டு தான். ஆனால் 5 லட்சம் பேர் வராங்கன்னா 5 லட்சம் ஓட்டு அதை கொண்டு வருது. ஏன்னா திமுக என்பது வேற, டிகே என்பது வேற. திமுகவுக்கு யாரும் எதிரி கிடையாது. அதை மக்களுக்கு நாம் சொல்லணும். யாரும் எதிரி கிடையாது, எந்த ஜாதியும் எதிரி கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமான முதல்வராக இருப்பவர், இன்றைக்கு சொல்கிறேன், என்றைக்குமான முதல்வராகத்தான் இவர் இருப்பார். 2026லும் இதே முதல்வர், அந்த முதல்வரை நான் வந்து கண்டிப்பாக பாராட்டுவேன். இதே நண்பராகத்தான் இருப்பேன். அதில் எந்த விதமான அந்த நண்பராக இருக்கிறதுங்கிறது எவ்வளோ கெத்து தெரியுமாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து எனக்கு அது போதும். எனக்கு கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. மன நிம்மதி, சந்தோஷம். இல்லை இன்னும் முடி கூட நடக்கலை, மியூசிக் மாத்திரம்தான் டை போடுறேன், பாக்கி எல்லாம். இப்போ பாருங்கள், இப்போ கலைஞர் டிவியில் ஒரு மெகா சீரியல் பண்ணுறேன். எப்போது கதாநாயகனாக பண்ணுறேன். அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்ன கதாநாயகனை போட்டு இந்த வயசில் எடுக்கிறதுக்கு. என்னோட நடிக்கிறது யார் தெரியுமா? முத்தழகுன்னு சீரியல் வந்தது. அந்த முத்தழகு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கலைஞர் டிவியில் வருது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் நேர்மையாக இருந்தால், கடவுள் நம்பிக்கையுடன் இருந்தால், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர் இருந்தாலும், ஆனால் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பெற்ற தாய் தந்தையரை கடவுளை போன்ற மதிக்க சொல்லுங்கள். அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவான். நீ 100 தடவை உங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணு, ஏய் ஏன்டா பண்ணுற, இப்போ தானே பண்ணேன்னு கேட்க மாட்டாங்க. நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பான்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அம்மா அவனுக்கு என்னம்மா தெரியும், எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது சொல்லாதீங்க. உங்கள் அப்பா ஒரு சைக்கிள் கூட இல்லாத ஒருத்தர் கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு பைக்கு வாங்கி தராருன்னா, நீ வந்து பெரிய ஆளானா உன் பையனுக்கு கார் வாங்கி தர அளவுக்கு நீ வளர்ந்த பிறகு தான் உங்கள் அப்பாவை பற்றி சொல்கிற யோகிதை உனக்கு இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் வாழ்க்கையில் என் பசங்க நல்லா இருக்காங்க, என் குடும்பம் நல்லா இருக்குன்னா, நான் பார்க்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் அதே மாதிரி நல்ல நிலைமையில் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த 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 பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்பதற்கு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த வாழ்த்து மாத்திரம் வேலை செய்யும். அந்த வாழ்த்து எங்கள் அப்பா சொல்லுவார், ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவார், நீ வந்து ஆசீர்வாதம் வாங்காட்ட கூட யார்கிட்டையும் சாபம் வாங்கிடாதேம்பர். இன்னி வரைக்கும் நான் ஒருவரிடமும் சாபம், நேர்மையான ஒருவரிடமும் சாபம் வாங்காமல் இருக்கிறேன் அப்படிங்கிற பெருமை எனக்கு இருக்குது. என்னை அழைத்து இந்த இவ்வளோ தூரம் அதுவும் நலத்திட்ட உதவிகள் வேறு நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஊடகங்கள் சார், ஒரு சின்ன விஷயம், என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 9841023545. கொஞ்சம் இந்த ரஃப் ஃபுட்டேஜை மட்டும் எனக்கு அமுச்சு விட்ருங்க ட்ரான்ஸ்ஃபரில். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் போட்டு கொடுப்பேன். ஓகே, இருந்தாலும் நான் பேசுகிறேன்னொன்னே போடுவாங்க, இருந்தாலும் அதை தாண்டி இன்னும் அதிகமான மக்களுக்கு சேர்ந்தோம். இங்கே இருக்குது, இங்கே பேசுகிறோம், இங்கே 2000 பேர் இருக்காங்க. ஆனால் இதுவே நாளைக்கு காத்தால பத்திரிகையில் வரும்போது 20 லட்சம் பேருக்கு போய் சேரும்.
சோஷியல் மீடியாவில் வரும்போது 2 கோடி பேருக்கு போய் சேரும். அதுவும் சோஷியல் மீடியாவில் வந்துருச்சுன்னா 2 வருஷம் கழித்து பார்த்தா கொடுத்து. அதனால தான் நிறைய பேர் போன மாதம் ஒரு பேச்சு பேசுகிறாங்க, இந்த மாதம் ஒரு பேச்சு பேசுகிறாங்க. நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்கிறதுலாம் அவசியம் இல்லை. அவங்களே கடவுள் பார்த்துப்பார். நம்ம நடக்கும். நமக்கு என்ன வேணும்? இலக்கு 2026 200 நாள். இப்போ 234 கொண்டு வந்து நிறுத்திட்டார் மாதம். அது 234 இங்கே இருக்கிறவங்களே ஆசைப்பட்டால் போகிறது. அங்கே இருக்கிறவங்களும் ஆசைப்பட்டால் அது நடக்கும். அதுதான் முக்கியம். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு ஜஸ்ட்டு. ஏன்னா ஒரு ஓட்டில் தோற்றாலும் ஒரு இந்த கணக்கெல்லாம் சொல்லுவார் தெரியுமா அண்ணாமலை? நாங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கி, அதுக்காக கேட்டேன். நீ 500 ஓட்டு குறைச்சலாம் வாங்கினா பார்லிமெண்ட்டில் தரையில் பக்கத்தில் உட்காந்துக்கோன்னு சொல்ல போகிறாங்களே? தோத்தது தான். வெளில போனால் வெளில போக வேண்டியது தான். ஒரு ஓட்டில் தோற்றாலும் இல்லை நான் 1% தோற்றுருக்கேன். இதெல்லாம் சும்மா நம்மளே சமாதானப்படுத்தி. என் பையன் 38 மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிட்டான். அது என்ன பெருமை? 40 வாங்கலை இல்லை அவன். அப்போது ஃபெயிலு ஊற்றிக்கிச்சின்னு அர்த்தம். அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு 38 இப்படிலாம் பேசிட்டு அதை தோற்று போன 4 பேர் சேர்ந்து ஒன்றா பேசுறது. அதுலேயும் அவன் 38 வாங்கலை. இதில் ஒருத்த 2, ஒருத்த 3, ஒருத்த 4 இப்படிலாம் வாங்கி, இப்படி வாங்கினவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட செய்ய போய்க்கிறோம். விஜய் தான் ரொம்ப சொல்கிறார் ப்ரோ அப்படிங்கிறார். அவர் ரொம்ப காமெடியாக பேசுகிறதா நினச்சி அவருக்கு சினிமாவில் இருக்கிற முதலமைச்சர் பதவி என்பது வேற, நிஜத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி வேற என்பது தெரியவில்லை. அவர் படத்தை 1 கோடி பேர் பார்த்தா கூட ஹிட் ஆகும். ஆனால் 10 கோடி பேருக்கு ஏற்றுக்கொண்டால்தான் இங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியுங்கிறது அவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறையா வயசு இருக்குது. சரத்குமார் கூட சொன்னார் நான் 150 வயசு இருப்பேன். அப்போ சரி ஒரு 50 வருஷம் கழிச்சு அவர் ட்ரை பண்ணலாம், அவர் பாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். அது மாதிரி இவரும் கொஞ்சம் முதல்ல களம் தெரியணும். அவருக்கு யார் அட்வைசர்னு பார்த்தா பாண்டிச்சேரியில் 3 தெருவுக்கு இருக்கிற ஒரு 3 தெரு சேர்ந்தால் ஒரு எம்எல்ஏ. அதில் இருந்த ஒருத்தர் இங்கே கவுன்சிலருக்கே 56 தெரு போக வேண்டியிருக்கு. அவர் அட்வைஸ் கொடுக்குறாருங்க. கேரவனில் உட்காந்துக்கிட்டு யாருமே அரசியல் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் செய்யவே முடியாது. யதார்த்தம் அது. பிரசாந்த் கிஷோரில் யார் வேணும் மாட்டேன். நான் கூட அரசியல் ஆலோசகர் தான். இப்போ நான் சொல்கிறது இந்த ஆலோசனை தான். இதை அவர்கிட்ட தனியாக போய் சொன்னாக்க 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கலாம். பப்ளிக்காக சொல்லிட்டேன் என் திறமை. ஆனால் இதுதான் நடக்கும். 40 சீட்டு பாஜக தோக்குன்னு சொன்னேன். தோற்றுதா இல்லையா? அப்போ என்னமோ எனக்கு என்னமோ பத்திரிகைகளே சொன்னாங்க, ஊடகங்கள் சொன்னாங்க. எனக்கு என்னமோ தனிப்பட்டு இல்லை. பூத்தே இல்லைங்க. பூத் ஏஜென்ட்டே இல்லை. பூத்து இல்லை. அப்புறம் எங்கே ஓட்டு வரும்? அதெல்லாம் இல்லை. சும்மா ஒரு சாரார் மட்டும். மத்திய அரசினுடைய ஆட்சி என்பதே வேறு. அவர்களுக்கு தமிழ்நாடு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. மோடி ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், அப்புறம் இங்கே இருக்கிற எத்தனை இந்தி புலவர்களாகட்டும் இங்கே வந்து கஷ்டப்பட்டு ஒரே ஒரு திருக்குறளை படிச்சுட்டா தமிழ் ஆகாது. தமிழில் பேச தெரியணும். அதுவே இந்தி ஆளும் மாநிலங்களில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழக கட்சிகளுக்கு அடங்கி கூட்டணி வைத்து கொண்டால்தான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு. இல்லைன்னா வெற்றி வாய்ப்பு கிடையாது. யாராக இருந்தாலும் இதுதான் யதார்த்தமான உண்மை. யாராக இருந்தாலும் அதுதான். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து காங்கிரஸ் இவ்வளோ சீட்டு ஜெயிச்சிருக்கா, அது என்ன? அது நம்முடைய முதலமைச்சர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதிகளுக்குமாக தான் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க. அது மாதிரி தான் எல்லாரும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறாங்க. கூட்டணி கட்சிகள் என்பது ஆசை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே போனால் இதை விட ஜாஸ்தி கிடைக்கும், ஜாஸ்தி கிடைக்கும்னு. எல்லாம் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? மே மாதம் அந்த முத்திரை குத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கிடைக்கும். அப்புறம் ஆட்சி அது கையில் வரலைன்னா திருப்பி திமுக தான் வரப்போகுது. அப்போது என்னை இப்போ சேர்த்துக்காங்க அப்படின்னா சரியாக வராது. புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே வெற்றி ரொம்ப முக்கியம். அந்த வெற்றி பாதையில் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அப்படியே பிரமாதமாக பயணித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு துணையாக உறுதுணையாக நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாமே எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஆர்மி பிஜேபிங்கிறது. அவங்க சொல்கிறது மிலிட்ரி செட்டப். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய திமுக என்பது போர்ப்படை. இங்கே ஒன்றும் வேறு ஒன்றுமே நடக்காது. அவங்க ஆர்மியில் சொல்லி கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதை மீட்பேன், இதை மீட்பேன், பாகிஸ்தானை மீட்பேன், அதை மீட்பேன், ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம். நீ தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு என்ன பண்ணினேன்னு கேட்டால்
தெரியாது. இந்திய மீனவர்கள் சுடப்பட்டார்கள்மாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் மாட்டிங்கன்னா தமிழ்நாட்டு மீனவர்கள் சுடப்பட்டார்கள். அப்போ அவன் இந்திய மீனவன் இல்லையா? நீ என்றைக்கு நீ தமிழ்நாட்டை இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக அங்கீகாரம் செய்கிறாயோ அப்பொழுதுதான் தமிழ்நாடும் உங்களை பதிலுக்கு அங்கீகாரம் செய்யும். இது மியூச்சுவல். வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்ல போகிறோம். நான் இப்படி திரும்பிப்பேனே, நான் இந்த ஆள் இப்படி திரும்பி போயிட்டே இருக்க போகிறேன். அதனால் என்ன சொன்னாலும் இதெல்லாம் பற்றி பேப்பர்களுக்கு ஒரு நியூஸ், அதை பற்றி கவலைப்படாதீங்க. மீண்டும் மீண்டும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இவ்வளோ சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கும் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர், என்னுடைய அருமை நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறு நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். அதே சமயம் எல்லாருக்குமான முதல்வர் மீண்டும் 2024 நம்முடைய முதல்வராகத்தான் வருவார் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மீட்டிங் வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எத்தனையோ நாடுகளுக்கு போய் நாடகம் போட்டிருக்கேன். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். நார்த் ஆர் சவுத், அவர் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட். போய் பாருங்கள், சந்தேகம் இருந்தால் போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் தான் இங்கே மெட்ராஸில் ஏறினா தூத்துக்குடி கன்னியாகுமரி வரைக்கும் உங்கள் டிக்கெட்டில் நீங்கள் மாத்திரம் போகலாம். இந்த பக்கம் குண்டூரை தாண்டி நகர்ந்துட்டீங்க, மொத்தம் துப்பாக்கியோடு ஏறுவான். நம்ம பயந்து வெளியில் குதிச்சுட்டு தொங்கிட்டே போகணும். அந்த மாதிரி இருக்குது மற்ற மாநிலத்திலலாம் சட்டம் ஒழுங்கு. அவங்கெல்லாம் நம்ம ஊர் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாதவர்கள். பட் அதே சமயம் பெண் குழந்தைகளை நாம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும், பண்பாடு வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தீங்களா, போஸ்ட் பெய்டு வாங்கி கொடுங்க, ப்ரீபெய்டு வாங்காதீங்க. அவங்க டக்கு டக்குன்னு எங்கே வேணால் அது போஸ்ட் பெய்டு வாங்கினா உங்களுக்கு நாளைக்கு லிஸ்ட்டு வரும், எந்த நம்பருக்கு அதிகமாக பேசியிருக்காங்க. இல்லை, பொண்கள் பையனையும் நம்ம கண்காணிப்பில் வச்சுக்கிறதுல தப்பு இல்லை, அப்பா அம்மாவுடைய கடமை அது. நான் சம்பாதிப்பேன், அவன் பாட்டுக்கு இருப்பான்னா சரியாக வராது. இன்றைக்கி சூழ்நிலை மாறிடுச்சு. அப்போ நாம் அதுக்கு உண்டாந்து அவங்கள்ட்ட சொல்லணும், நான் அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், அந்த நம்பிக்கைக்கேற்ப நீ நடந்துக்கணும் அப்படிங்கிறது நேரடியாக சொல்லுங்கள். அந்த மாதிரி வளர்த்தால் உங்கள் குழந்தைகள் சீரும் சிறப்புமாக மிகப்பெரிய உயரங்களை வாழ்க்கையில் அடைவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நாம் மீண்டும் சந்திப்போம், ஒரு வெற்றி விழாவில் சந்திப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். இப்பொழுது சகோதரிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை நம்முடைய அண்ணன் அமைச்சர் அவர்கள் இப்போது வழங்குவார்கள்.